ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இந்த எக்ஸாமுக்கு நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கலாம். நம்ம யூடியூப்பில் வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 11வது டெஸ்ட்டு நான் ஆல்ரெடி வந்து இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான ஷெட்யூல் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, என்ன கண்டென்ட்லேருந்து நான் கொஸ்டின் வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டு நல்லா வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெஸ்ட் வந்து போடலாம். ஓகேங்களா, இந்த 11th டெஸ்ட்டுக்கு உண்டான ஆன்சர்ஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஆன்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் சைக்காலஜிலேருந்து அதாவது வந்து ஊக்குவித்தல் அப்படின்ற நமக்கு அந்த பிஓ சிலபஸில் வந்து நமக்கு வந்து 6th யூனிட்டில் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா, அதேமாரி மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2D பரப்பளவு அப்படின்னு சொல்லுவோம், ஏரியா, அந்த இதுலேருந்து நான் வந்து கொஸ்டின் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து சைக்காலஜியில் நம்ம வந்து 6th யூனிட் ஓகேங்களா, ஊக்கம், அதில் நான் ஏற்கனவே கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பேன். அதுக்குள்ள நான் ஆன்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஊக்கம் என்பது திறன்களை தூண்டுவதற்கும் செயல்படுத்தவும் ஒன்று அல்லது பல விளைவுகளை வந்து உருவாக்குவதாகும் அப்படின்னு இந்த கொட்டேஷனை வந்து யார் வந்து கோட் பண்ணா அப்படின்னா அட்கின்சன் வந்து கோட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின். ஊக்கம் கற்றலுக்கு ஒருவித அடிப்படை அப்படின்னு சொல்லி யார் வந்து சொல்லியிருப்பா? இந்த கோட் வந்து யார் வந்து கொடுத்துருப்பா அப்படின்னா க்ரோ வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து ஊக்கிகளை திருப்திப்படுத்த நாம் எடுக்கும் முயற்சி என்னென்னா நடத்தைகள். ஓகேங்களா, நம்மளோட பிஹேவியர்ஸ் தான் வந்து அந்த ஊக்கிகளை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம வந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு எஃபோர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஸ்டின். மாணவர்களின் தேர்ச்சி அண்ட் அடைவு மேம்பாட்டுக்கு உதவும் முறை. நெக்ஸ்ட் வந்து மாணவர்களின் தேர்ச்சி அண்ட் அடைவு மேம்பாட்டுக்கு உதவும் முறை வந்து என்னென்னா ஜான் டூயோட செயல் திட்ட முறை. ஓகேங்களா, ஜான் டூயோடைய செயல் திட்ட முறை. நான் வந்து டிஓ வந்து நான் மெயின்ஸ் வந்து எழுதும்போது எனக்கு பேப்பர் தேர்டு பேப்பராக வந்து நமக்கு சைக்காலஜி அண்டு அந்த எஜுகேஷனல் மெத்தனாலஜி எல்லாமே நமக்கு வரும். ஓகேங்களா, யாராவது நீங்கள் அந்த சிலபஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டின் வந்து நமக்கு இந்த ஒன்லி இந்த சைக்காலஜி அண்டு அந்த எஜுகேஷனல். ஏன்னா நம்ம வந்து ஒரு கல்வியாளராக பிஓ அண்ட் டிஓஸ் வந்து ஒரு கல்வியாளராக போகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுக்குண்டான நாலேஜ் வந்து நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து இந்த கொஸ்டின்லாம் எனக்கு வந்து வந்துருந்துச்சு. ஓகேங்களா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாணவர்களுடைய தேர்ச்சி, அந்த ஜான் டூயோடைய செயல் திட்ட முறை, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அந்த பிளானிங், அதாவது என்னென்ன முறைகள்லாம் வந்து நமக்கு ஒத்து வருமோ அதெல்லாம் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, மாணவர்களுடைய தேர்ச்சி அண்டு அடைவு மேம்பாட்டுக்கு உதவும் முறை வந்து ஜான் டூயோடைய செயல் திட்ட முறை. ஓகேங்களா, நான் வந்து அந்த மெயின்ஸ் வந்து எப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து ஒரு இப்போ நம்ம சைக்காலஜி கொஸ்டின் வந்து எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம், நிறைய வந்து கொஞ்சம் அப்ளிகேஷன் மெத்தடில் வரும். அதுக்கப்புறம் 1-2 தான் வந்து டைரக்ட் கொஸ்டின் வரும். நமக்கு வந்து 200 கொஸ்டின், நமக்கு ஒரு 30 கொஸ்டின் தான் நமக்கு சைக்காலஜியில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. டெட்டு, அந்த பிஜிடிஆர்பி இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் வந்து 30 கொஸ்டின் தான். எங்களுக்கு வந்து 200 கொஸ்டினுமே வந்து சைக்காலஜி அண்ட் அந்த எஜுகேஷனல் மெத்தனாலஜி இதில் தான் வந்து வரும். அதிகமான கொஸ்டின் வந்து எதுலேருந்து வந்துருந்துச்சு அப்படின்னாக்கா எல்லாமே வந்து எஜுகேஷனல், ஒரு கல்வியியல் ரிலேட்டடாக தான் எனக்கு நிறைய கொஸ்டின் வந்து வந்துருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ ஏன் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து யாராவது எம்எஸ்சி பிஎட் இல்லை எம்ஏ பிஎட் இது மாதிரிலாம் நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய நெக்ஸ்ட் மூவ் வந்து எதுவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஓவாக இருக்கணும். ஓகேங்களா, இந்த பிஓ வந்து எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் டிஓக்கு வந்து ப்ரிலிம்ஸ்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேஷ் இன்றி கற்றல் இல்லை அப்படிங்கும்போது ஊக்கம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து மோட்டிவேஷன். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மோட்டிவேஷன் கிளாஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாட்டு, ஒரு கதையை வந்து சொல்லி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதுக்கு வந்து என்னென்னா இந்த ஊக்கம் என்ன தான் நம்மளுடைய லேர்னிங் வந்து நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் வந்து 6th கொஸ்டின். உலகில் உள்ள அனைத்து உயிர்களிடமும் காணப்படும் ஊக்கிகள் வந்து எதுனா முதன்மை ஊக்கிகள். நீங்கள் அந்த மோட்டிவேஷன் பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக பிஎட்ல வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அதே தான். 7th கொஸ்டின் வந்து 2ஆம் நிலை ஊக்கிகள் மனிதரை தவிர பிற
விலங்குகளிடமும் வந்து காணப்படுவதில்லை. அது வந்து என்ன ஊக்கி அப்படின்னா அந்த இரண்டாம் நிலை ஊக்கிகள் தான் வந்து நமக்கு நம்மளுடைய அந்த ஹியூமன் பீவிங் அந்த தவிர மற்றவங்களுக்கெல்லாம் வந்து காணப்படுவதில்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து புகழ்தல், இகழ்தல், பரிசு இது எல்லாமே வந்து புற ஊக்கிகள். எதெல்லாம் புற ஊக்கிகள், எதெல்லாம் அக ஊக்கிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சிருந்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து 9வது கொஸ்டின் வந்து உளப்பகுப்பு கோட்பாடு இதை வந்து டேஷ் கோட்பாட்டை வந்து அடிப்படையாக கொண்டது அப்படின்னா அந்த உளப்பகுப்பு கோட்பாடு வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஃப்ராய்டு. ஓகேங்களா. அப்போது இதுக்கு வந்து எதை வந்து ஃபேஸ் பண்ணி இந்த கோட்பாடை அந்த தியரியை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா சார்லஸ் டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை தான் வந்து பேஸாக வச்சு இந்த தியரியை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மனிதனிடம் எத்தனை இயல்புக்கங்கள், முக்கியமான இயல்புக்கங்கள் வந்து எது அப்படின்னா 14 இயல்புக்கங்கள் வந்து காணப்படுது. நெக்ஸ்ட் வந்து அபிரஹாம் மாஸ்லோ வந்து இது வந்து இயர். ஓகேங்களா. 1954 தான் வந்து தேவைகளின் படிநிலை அந்த படிநிலை தேவைகள் கோட்பாட்டை வந்து கண்டறிஞ்சார். நெக்ஸ்ட் வந்து 12வது கொஸ்டின் மாஸ்லோவின் படிநிலை தேவைகளுடைய வகை வந்து 5. ஓகேங்களா. நீங்களாம் அந்த ஊக்குவித்தல் அப்படின்ற சாப்டரில் வந்து ஒன்று விடாமல் நீங்கள் வந்து படிக்கணும். அது ரொம்பவே நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். அது கண்டிப்பாக நமக்கு ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஏரியாவிலேருந்து நமக்கு கவர் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நமக்கு மேக்ஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இது 2D. ஓகேங்களா. அந்த கொஸ்டினுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கம்பியை வந்து வளைத்து ஒரு சதுரமாக மாற்றப்படுகிறது. ஒரு கம்பி இருக்குது, அந்த கம்பி வந்து லென்த்தாக இருக்குது, அதை வந்து என்ன பண்ணனா சதுரமாக வந்து வளைக்கிறாங்க. அப்படி வளைக்கும்போது அந்த சதுரத்துடைய பரப்பளவு வந்து எவ்வளோ இருக்குதாமா அப்படின்னா இது வந்து 121 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டாக வந்து இருக்குது. ஓகேங்களா. அதே கம்பியை வந்து வளைத்து ஒரு வட்டமாக மாற்றினால் அந்த வட்டத்தின் ஆரம் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா ஒவ்வொன்றா படிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்பி எடுத்துக்கிறாங்க, அதை வந்து சதுரமாக வந்து சதுரமாக வந்து மாற்றிக்கிறாங்க. அந்த சதுரத்துடைய பரப்பளவு வந்து இவ்வளோ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அந்த கம்பியை வந்து அந்த சதுர கம்பியை வந்து வளைச்சி ஒரு வட்டமாக மாற்றுறாங்க. அந்த மாதிரி மாற்றினா அதோடைய ஆரம் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்கலாம். A² வந்து 1, இதுதான் வந்து சதுரம். ஓகேங்களா. இந்த சதுரத்தை வந்து வட்டமாக மாற்றுறாங்க. அப்படிங்கும்போது இந்த சதுரத்தோடைய அந்த பரப்பு வந்து எவ்வளோ அப்படின்னா அந்த கம்பி வந்து சதுரமாக மாற்றுறோம், அதோடைய பரப்பு வந்து 120, அதாவது 121 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஓகேங்களா. அப்போது A² தான் நமக்கு சதுரத்தோடைய ஃபார்முலா. ஓகேங்களா. இதுதான் வந்து சதுரத்தோட ஃபார்முலா. சதுரத்துடைய பரப்பளவு வந்து எவ்வளோனா A². இந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் வந்து ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணீங்களோ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் வந்து காமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ரிவிஷனுக்கோ இல்லை இப்படி வந்து பெரட்டி பார்க்கும்போதோ நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கீங்கிறது உங்களுக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும். ஓகேங்களா. அப்போது A² தான் நமக்கு 121 அப்படிங்கும்போது A வந்து எவ்வளோ 11. ஓகேங்களா. 11 121. அப்போது நமக்கு 6 தான் தேவை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து இந்த கம்பியை வந்து வளைச்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஓகேவா. இப்போது இந்த கம்பியை வந்து வளைக்கிறாங்க. இந்த கம்பி இருக்குது பார்த்தியா, இந்த கம்பி வந்து வளைக்கிறாங்க அப்படின்னா அதோடைய சுற்றளவு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா. நீளமாக இருக்க கம்பியை ஃபஸ்ட்டு இப்படி நீளமாக இருக்குது, இதை வந்து பார்த்துக்கோங்க, இப்படி ஒரு நீளமாக இருக்குது, அதை வந்து இப்படி சதுரமாக மாற்றுறாங்க. அதோடைய பரப்பளவு தான் இது. ஓகேங்களா. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா A வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த கம்பியை வந்து திரும்பி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வட்டமாக வந்து உருவாக்கிக்கிறாங்க. அப்போது அதோடைய சுற்றளவு, ஓகேங்களா, அதை சுற்றளவு தான் அந்த கம்பியோட லென்த்தை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து திரும்பி வந்து சதுரத்துலேருந்து வட்டமாக மாற்றுறாங்க. அப்படிங்கும்போது அதோட சுற்றளவு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ சுற்றளவு அப்படிங்கும்போது சதுரத்தின் சுற்றளவு வந்து 4A, அதுதான் வந்து இந்த கம்பியோட நீளம். ஓகேங்களா. இப்போ A வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேங்களா. அப்போ 4 × இந்த 11 = 44. இப்போ நமக்கு என்ன சுற்றளவு மட்டும் வந்து கேட்கல. அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதோடைய ஆரம் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ ஆரம் அப்படிங்கும்போது 2/r. 2/r = இது வந்து 44. ஓகேங்களா.
ஏன்னா இது இந்த 2/r அப்படின்றது வந்து என்னென்னா வட்டத்தோடைய சுற்றளவு. ஓகேங்களா, 2/r = 44. அப்போது இது வந்து நம்ம அந்த பைக் வந்து 22/7 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா ஆரை மட்டும் வச்சுக்கிறோம். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதெல்லாம் இந்த சைடு வந்து கொண்டு வந்து அடித்து போட்டோம் அப்படின்னா r = இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். 2 × 22 வந்து பெருக்கணும் அப்படின்னா 44. அப்போ டேரெக்டாகவே நம்ம வந்து அடிச்சிடலாம். அப்போ இங்கே r இருக்குது, இது வந்து இந்த சைடு கொண்டு போகும்போது பையில் இருக்குது, அதாவது வகுத்தல் இருக்கும்போது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது இது வந்து பெருக்கலாக மாறும். அதுதான் r = இது வந்து r = 7 சென்டிமீட்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள், வில்லின் நீளம். ரெண்டாவது சம், வில்லின் நீளம் வந்து 27.5 சென்டிமீட்டர், பரப்பளவு வந்து 618.75 சென்டிமீட்டர் கொண்ட வட்டக்கோண பகுதியுடைய ஆரம் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு சம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு சம். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின்லாம் வந்து செட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏரியாவில் வந்து கேட்டாங்க அப்படின்னா. ஓகே, இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்ஸ் வந்து என்னான்ட்டு நம்ம அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். வில்லுடைய பரப்பு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பரப்புக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பாக்ஸ் போட்டு காமிச்சுக்கோங்க. பரப்புக்கு, அதாவது வில்லு, அந்த வில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வில்லினுடைய பரப்பளவுக்கு வந்து என்ன அப்படின்னா இது வந்து θ/300 × πr². இதுதான் வந்து அதோடைய பரப்பு வந்து ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க சம்மில், அதை அப்படியே போட்டுக்கிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு சமன்பாடை நான் வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட், வில் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்படி இருக்கும், இப்படி வளைஞ்சு இருக்கும். இப்படி இதோடைய பரப்பளவு தான் இந்த ஃபார்முலா. அப்போ இதுக்கு சுற்றளவு அப்படின்னா இதை மட்டும்தான், இதெல்லாம் நம்ம உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். சுற்றளவுனா இதை மட்டும்தான் வந்து இந்த சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் வந்து சுற்றளவுக்கு நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வில்லோட நீளம். வில்லின் நீளத்துக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னாக்க இது வந்து θ/300 × 2/r. இதுதான் வந்து இந்த வில்லின் நீளத்துக்கு உண்டான ஃபார்முலா. ஓகேங்களா. இது ஆல்ரெடி நமக்கு சம்மில் வந்து கொடுத்துருக்குறாங்க, நம்ம அதை வந்து ஈக்குவல் பண்ணி போட்டுக்கிறோம். அப்போ இதை வந்து நம்ம செகண்ட் ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா r தான் வந்து தேவை. ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ரெண்டையும் வந்து வகுக்க போகிறோம். ஓகேங்களா. அந்த ஃபஸ்ட்டு வில்லுடைய பரப்பளவும் வில்லுடைய நீளத்தையும் வந்து நம்ம வந்து டிவிஷனில் வந்து கொண்டு வரோம். இப்போ டிவிஷனில் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா இது டோட்டலாகவே θ/300 வந்து டோட்டலாக கேன்சல் ஆகிடும், இந்த பை கேன்சல் ஆகிடும். இங்கே r² இருக்குது, 2 r இருக்குது, இங்கே 1 r தான் இருக்குது. அப்போது ஸோ 1 r-ஐயும் இந்த 1 r-ஐயும் வந்து கேன்சல் பண்ணிடுறோம், மீதி இருக்குது 1 r இருக்கும். 2 r-ல் 1 r வந்து கேன்சல் பண்ணிவிட்டோம், மீதி வந்து 1 r மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போ இங்கே என்ன இருக்குது, பேலன்ஸ் என்ன இருக்குங்கிறத அங்கே எடுத்து எழுதியிருக்கேன். r/2 இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படி இருக்கும். ஈக்குவல் டு இதை அப்படியே வந்து எழுதியிருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து அடித்து போட்டிங்க அப்படின்னா 22 பாயிண்ட், இது வந்து 22.5ன்னு வரும். அப்போ நமக்கு தேவை r மட்டும் தேவை. ஓகேங்களா. r மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 2 வந்து இந்த சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா அது வந்து பெருக்கல்ல போகும். இதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா. இந்த r = இது வந்து 45 சென்டிமீட்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். மூணாவது சம், 21 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கால்வட்ட பகுதியின் சுற்றளவு. ஓகேங்களா. சுற்றளவு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து கால்வட்ட பகுதி. ஓகேங்களா. இதுதான் வந்து கால்வட்ட பகுதி. இங்கே வந்து பாருங்கள், சாரி, இந்த இதுக்கு வந்து இப்படி வரும், வில்லோட நீளம் அப்படின்றது இப்படி வரும். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து 90 டிகிரியில் வராது, இப்படி வரும். வில் இப்படி வரும், வில்லோட நீளம் இப்படி போயிட்டே இருக்கும் அந்த வில்லு. ஓகேங்களா. இதில் வந்து பாருங்கள், இதுதான் வந்து கால்வட்ட பகுதி. கால்வட்ட பகுதிக்கு வந்து நமக்கு இந்த தீட்டா எவ்வளோ அப்படி இருக்குன்னா இது வந்து 90 டிகிரி இருக்கும். ஓகேண்ணா, செங்கோணத்தில் இருக்குது. ஓகேங்களா. அதான் 90 டிகிரி. அப்போது இதோட சுற்றளவு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ சுற்றளவு அப்படின்றது நம்ம எதெல்லாம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா OA சுற்றளவுனா இதை சுற்றி இது 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 எல்லாமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ OA, OB, AB
இது 3ஐயும் கூட்டினோம்னா நமக்கு சுற்றளவு வந்துடும். ஓகேங்களா? அப்போ ஓஏ வந்து எவ்வளோ? ஆல்ரெடி நமக்கு 21ன்னு கொடுத்துருக்காங்க. 21 போட்டாச்சு. அதுக்கடுத்தது ஓபி வந்து 21ன்னு போட்டாச்சு. அப்போ ஏபி அப்படின்னா என்னென்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். அப்போ அந்த வில்லோடைய இது வந்து நீளம். ஓகேங்களா? அப்போ θ/300 × 2/r இதான் அந்த வில்லோடைய நீளம். இது இங்கே வந்து 21 அப்படியே நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதை மட்டும் தான் நம்ம வந்து போட போகிறோம். அப்போ 90 ஏன்னா தீட்டா வந்து நமக்கு 90 டிகிரி. இப்போ 90/360 × 2 வந்து 20/7 × r வந்து r வந்து நமக்கு எது அப்படின்னாக்கா இதுதான் வந்து r. ஓகேங்களா? இதுதான் வந்து r. அப்போ 21 தான் வரும். இதை நம்ம அடித்து போட்டோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ரெண்டையும் கூட்டினா 42, இதை அடித்து போட்டோம் அப்படின்னா 33ன்னு வரும். அப்போ ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா 75 சென்டிமீட்டர். அப்போ இதோட சுற்றளவு வந்து எவ்வளோ அப்படின்னா 75 சென்டிமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 4th சம் வந்து பார்க்கலாம். ஒரு முக்கோணம் இருக்குது. அந்த முக்கோணத்துடைய பக்கங்கள் வந்து 3:4:5 அப்படின்ற விகிதத்தில் இருக்குது. ஓகேங்களா? எனில் அதன் மிகப்பெரிய கோணம் வந்து எவ்வளோ? மிகப்பெரிய கோணம் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், இது ரேஷியோ வந்து பாருங்கள் 3:4:5. ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ் இருக்கதா அர்த்தம். நான் ஏற்கனவே வந்து லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருப்பேன். அப்போது 3x + 4x + 5x = முக்கோணத்துக்கு என்ன எவ்வளோ டிகிரி டோட்டல் முக்கோணத்தோடைய கூடுதல் வந்து எவ்வளோ வரும்னா 180. ஓகேங்களா? அப்போது இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா x இதை அடித்து போட்டோம்னா x 15. அப்போ பெரிய கோணம்னா பெரிய கோணத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். இதில் எது பெருசு? 5x, 5 தான் பெருசு. ஓகேவா? அப்போ 5x, எக்ஸுக்கு பதிலாக 15 பெருக்கி போட்டோம் அப்படின்னா இது வந்து 75 டிகிரி. இல்லை சிறிய கோணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 3 போடணும், 3xன்னு போடணும். ஓகேங்களா? அப்போ 3 × 15 3 15 45 அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேங்களா? என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 5th சம் வந்து பார்க்கலாம். 5th சம் வந்து ஒரு வட்டத்தின், இது ரொம்ப முக்கியமான சம்பா. இது ரிப்பீட்டடாக நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி சரி இல்லை வந்து டெட்டு இந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு வட்டத்தின் ஆரம் வந்து 4% வந்து அதிகரித்தால் பரப்பளவு வந்து அதிகரிக்கும் சதவீதம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், அப்போது ஆர் வந்து நமக்கு 4%, அதாவது வந்து எவ்வளோ வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. x + y + xy/100 இந்த மாதிரி வந்து அதிகரிச்சிச்சுன்னா, அதில் பரப்பளவு வந்து அதிகரிச்சுன்னா, இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது x + இங்கே வந்து இதான் அந்த ஃபார்முலா x + y + xy/100. ஓகேங்களா? இப்போது எக்ஸும் ஒய்யும் வந்து நமக்கு 4 தான். ஓகேங்களா? நமக்கு 4% தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போது இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ன்ற இடத்துல வந்து 4 அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்து போடணும். ஓகேங்களா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் 4 போட்டிருக்கேன், ஒய்க்கு பதிலாக 4 போட்டிருக்கேன். இதே வந்து XY அப்படின்றது நம்ம வந்து பெருக்கல்ல வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டோம் அப்படின்னா 816/100ன்னு வரணும். அப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் வந்து இந்த சம்ல, அதாவது இந்த ஃபார்முலாலே இது இருக்குது தான். ஓகேங்களா? அப்போ இந்த 8.16% தான் நமக்கு வந்து கிடைக்கும். இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 6th வந்து பார்க்கலாம். 6வது சம் வந்து பாருங்கள், ஒரு செவ்வகத்துடைய நீளம் 2 மடங்காகிறது, அகலம் பாதியாக குறைக்கப்படுகிறது எனில் பரப்பில் எத்தனை சதவீதம் வந்து மாறும் அப்படின்றதான் சம். இந்த 2 இது இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், நமக்கு தெரியாத ஒரு பக்கத்தை தெரியாத ஒரு இதை வந்து நம்ம எப்போதுமே என்னன்னு எடுத்துக்குவோம் அப்படின்னா தெரியாத அளவை வந்து 100ன்னு எடுத்துக்குவோம். அப்போ ஏ அப்படின்னா பரப்பு வந்து நமக்கு 100ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போது நீளம் வந்து 10 வந்து நமக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த நீளம் வந்து எவ்வளோனா 2 மடங்காகிறது. அப்போ 2 மடங்கு அப்படின்னா 10, அப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு 10 கூட வந்துடும். அப்போ 2 மடங்குனா 20ன்னு ஆகிடும். அப்போ இங்கே இருக்கிற 10 அகலம் வந்து பாதியாக குறைக்கப்படுகிறது அப்படின்னா அந்த 10ல் பாதி எவ்வளவுதுன்னா 5. ஓகேங்களா? அப்போ அதே தான் வந்து ஃபார்முலா.
நம்ம ஏற்கனவே இந்த சமுக்கு போட்டோம் பார்த்தீங்களா, அதே ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை 100. அப்போது இங்கே வந்து பாருங்கள், எக்ஸுன்றதை நம்ம வந்து 100ன்னு வந்து எடுத்துக்கிறோம். 100 ஓகேங்களா. அதில் வந்து ஒய் அப்படின்றது வந்து அகலம் வந்து பாதியாக வந்து குறைக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணால் சிம்பிளை வந்து மாற்றிக்கணும். அதிகரிச்சிச்சு அப்படின்னா ப்ளஸ்ன்னு வரும். இது மாதிரி வந்து குறையும் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னாக்க இது வந்து மைனஸ் சிம்பிள் வந்துடணும். இந்த ஃபார்முலாவில் இது மட்டும்தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா. வந்து பாருங்கள், இங்கே வந்து குறையும் அப்படின்றதுனால பாதியாக குறையுது அப்படிங்கும்போது மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம். இங்கேயும் வந்து மைனஸ் சிம்பிள் வரும். அதாவது எக்ஸுக்கு வந்து 100, இங்கே வந்து பாருங்கள் இந்த எக்ஸுக்கு வந்து 100 அண்ட் இன்ட்டு இந்த ஒய்க்கு வந்து -50ன்னு இங்கே வந்து வரும். ஓகேங்களா. அதுதான் நான் முன்னாடி வந்து ஒரு மைனஸ்ன்னு வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா. அதாவது இது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, இப்போ எக்ஸ் ஒய் இருக்குது அப்படின்னா எக்ஸ் வந்து 100 இன்ட்டு -50ன்னு போடணும். ஓகேங்களா. அப்போது இது வந்து நம்ம பெருக்கினாலும் நமக்கு மைனஸ் தான் வரும். ஸோ அதுதான் நான் போட்டிருக்கேன். இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து எல்சிஎம் எடுத்து போட்டோம் அப்படின்னா இது 0%. அப்போ அதில் வந்து எந்த ஒரு மாற்றமே நமக்கு வந்து வராது. ஓகேங்களா. அதுதான் நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். 7th சம் வந்து ஒரு செவ்வகத்தின் நீளம் அகலத்தை விட 1 அதிகம் மற்றும் அதன் சுற்றளவு 14 சென்டிமீட்டர் எனில் பரப்பு வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கிற சம் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பு. ஓகேங்களா. நான் ஒவ்வொரு வீடியோலுமே அதான் சொல்வேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பு. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு சம் நான் கொடுத்துருக்கேன்னா இது மாதிரி நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. அப்போ தான் வந்து உங்களுக்கு இதை பார்த்தோன்னுமே நமக்கு மேக்ஸை பொறுத்தளவில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்பாக இருக்கும். நமக்கு ரொம்ப ஸ்கோரிங்க்கு வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர். ஓகேங்களா. எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்கலாம். எல் ஈக்குவல் டு பி ப்ளஸ் 1. எல்ங்கிறது நீளம் வந்து அகலத்தை விட 1 வந்து கூட, அவ்வளோதான். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்ததை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே வரியில் நாங்கள் வந்து எழுதியிருக்கேன். இதோட சுற்றளவு அதுக்கு என்ன சுற்றளவு கேட்டிருக்காங்க. அப்போ சுற்றளவுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க 2l + b. இதுதான் வந்து இதோடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா. அப்போ 2 அப்படிங்கும்போது அதை அப்படியே வந்து போட்டுக்கிறோம். எல் அப்படின்றத வந்து நான் p + 1 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இது ஃபுல்லாக நான் எல்லுக்கு பதிலாக எழுதியிருக்கேன். ஆல்ரெடி இங்கே பி இருக்குது, இந்த பி அப்படியே போட்டிருக்கேன். ஓகேங்களா. அப்போ 2, இங்கே ஒரு பி இங்கே ஒரு பி, அப்போ 2b + 1. ஓகேங்களா. இங்கே வந்து நமக்கு சம்மில் வந்து சுற்றளவு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அந்த சம்மில் நீங்கள் வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க 14 அதோடைய சுற்றளவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இங்கே வந்து பாருங்கள், இப்போ வந்து 14 அதுக்கு வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். 14 இது இல்லை, இதை வந்து அடிச்சிருங்க. 14 இது வந்து இது அப்படியே நான் எழுதியிருக்கேன் 2 2b + 1ன்ட்டு. அப்போது 2 2 7 2 14 இதை நான் அடித்து போட்டிருக்கேன். ஓகேங்களா. அப்போ 7. இப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்கும், 2b + 1 இருக்கும், இங்கே வந்து 7 இருக்கும். ஓகேங்களா. ஈக்குவல் டு 7. இது 7 மட்டும் இருக்கும். இப்போ 2b, அதாவது வந்து இந்த நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ 7 இங்கே +1 இருக்குது, இந்த சைடு போனால் -1ன்னு வந்துடும். ஈக்குவல் டு இதை வந்து கழிச்சு போட்டோம்னா 6. அப்போ பியை மட்டும் இந்த சைடு வச்சுட்டோம்னா 2 வந்து இங்கிட்ட வந்து வகுத்தலாம் மாறும், 6/2. அப்போ 3. பி வந்து 3 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எல் வந்து எவ்வளோ, b + 1. அப்போ 3 + 1 = 4. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பரப்பளவு வந்து கேட்டிருக்காங்க. பரப்பளவுக்கு என்ன ஃபார்ம்லன்னா எல் × பி. ஓகேங்களா. அப்போ எல் வந்து 4, பி வந்து 3, பெருக்கி போட்டோம்னா 12 cm². ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு 3√3 cm², அதன் சுற்றளவு வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். அப்போது ஏ வந்து ஃபார்முலா என்ன, சமபக்க முக்கோணத்துக்கு வந்து அதோடைய ஃபார்முலா வந்து √3/4a². அப்போது இதோடைய பரப்பளவு வந்து ஆல்ரெடி நமக்கு சம்மிலே கொடுத்துருக்குறாங்க. அப்போ ரெண்டையும் வந்து ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா இந்த √3 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே வந்து a². ஓகேங்களா. a², இங்கே 4 வந்து கீழே இருக்கும். அப்போ அந்த 4 வந்து இந்த சைடு போனாக்க அது வந்து பெருக்கெல்லாம் மாறாதான் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். இங்கே a² மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இந்த 4 இந்த சைடு வந்து கொண்டு வந்திருக்கேன். அப்போ இது வந்து பெருக்கெல்லாம் மாறும். 3 4 12. அப்போ a² வந்து 12 அப்படின்னா a வந்து எவ்வளவு ரூட், இது வந்து அப்படியே ரூட்டுக்கு வந்து போட்டுரும். ஓகேங்களா. அப்போ a வந்து √12. ஓகேங்களா. இப்போ என்ன வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து சுற்றளவு வந்து கேட்டிருக்காங்க p = 3a. ஓகேங்களா.
சமபக்க முக்கோணத்துடைய சுற்றளவு தான் கேட்டிருக்காங்க. சுற்றளவுக்கு வந்து 3a தான் ஃபார்முலா. அப்போ 3a ஏ வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த √12 நான் எப்படி பிரித்து எழுதியிருக்கேன் அப்படின்னா 2 4 4 12. இது ஏன்னா நம்ம ஒரு காமன் இதை வந்து நம்ம எடுக்கிறோம், ஒரு ஃபேக்டரை வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? அப்போது 2 √3 இந்த √12க்கு பதிலாக 2 √3ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ 3a அப்படிங்கும்போது 3 √12. இந்த √12க்கு பதிலாக 2 √3ன்னு நான் வந்து எழுதுகிறேன். அப்போது 2 6 √3. இதை வந்து பெருக்கிறதுக்காக நான் அப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் அப்படி வந்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இதோடைய சுற்றல் வந்து எவ்வளோ அப்படின்னா 6 √3 தான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு சம்முமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து மேக்ஸில் நல்ல வந்து ஸ்கோரிங் வந்து வாங்க முடியும். அது பார்க்கும்போது சம்மை பொறுத்தளவில் ஈஸியாக இருக்கும். அதை ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஸ்டெப்போடு நம்ம வந்து நிறைய டைம் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து நல்ல ஒரு ஸ்கோர் வந்து வாங்க முடியும். இல்லைனா மறந்துடுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த 12வது டெஸ்ட்டுக்குண்டான கொஸ்டினில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.